அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உலக விண்வெளி வாரம் 2024 கொண்டாட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலக விண்வெளி வாரம் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் என கூறுவோம், WSW. இது ஒவ்வொரு வாரமும் அக்டோபர் 4 முதல் 10 வரை உலக நாடுகளால் 95 நாடுகளில் இது கொண்டாடப்படுகிறது. இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அபிஷியலி இன்டர்நேஷ்னல் செலிப்ரேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் வளர்ச்சி முன்னேற்றத்தை உலக நாடுகள் அனைத்தும் கொண்டாடும் விதமாக இந்த விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்த விண்வெளி வாரம் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் ஆர்கனைசேஷன் அதை வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அசோசியேஷன் WSWA ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறது. இந்த உலக விண்வெளி வாரம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் ஸ்பேஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது விண்வெளி மற்றும் பருவநிலை மாற்றம் என்ற தலைப்பில் உலக விண்வெளி வாரம் இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. அதாவது எதற்காக அக்டோபர் 4 முதல் 10 வரை கொண்டாடுகிறோம் என்றால், 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி தான் ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. அதேபோல் 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி புற விண்வெளிகளை எவ்வாறு அமைத்து அனைத்து நாடுகளும் பயன்படுத்துவது என்ற உலக நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த 2 நாளையும் தொடர்புபடுத்தி தான் அக்டோபர் 4 முதல் 10 வரை உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலில் கிளைமேட் சேஞ்ச், வானிலை மாற்றம் என்றால் என்ன என்று பார்க்க போனோம் என்றால், முக்கியமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்தே வருகிறது. இந்த வரைபடத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், 1750ஆம் ஆண்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் 280க்கு மேலே, பார்ட்ஸ் பெர் மில்லியன், இவ்வளோ குறைவாக இருந்த கார்பன் டை ஆக்சைடு ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தே வந்து இப்பொழுது பார்த்தால் 400க்கு பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு மேல் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்க முக்கியமான காரணம் நம்மளுடைய மனிதர்கள். கிரீன் ஹவுஸ் கேஸு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, பர்னிங், பசி புயல், வாகனங்கள் இருந்து வெளிவரும் புகை, இதனால் போன்ற பல மாசுபாடுனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒவ்வொரு வருடமும் அதிகரித்தே கொண்டு செல்கிறது. இந்த வரைபடத்தில் நாம் பார்க்க போனோமானால், இந்த கிரீன் ஹவுஸ் எமிஷனிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து வாயுக்களும் ஒவ்வொரு வருடமும் எத்தனை சதவீதம் அதிகமாகி உள்ளது என்பதை நமக்கு குறிக்கும். அதாவது 1970இல் 55% இருந்த கார்பன் டை ஆக்சைடு 2010ஆம் ஆண்டு வாக்கில் 65% அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிகரித்துள்ளது. அதேபோல் 17% இருந்த கார்பன் டை ஆக்சைடு பசிஸ் புயல் 11% குறைந்துள்ளது. மற்ற வாயுக்கள் இதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகியுள்ளது. அதாவது 1970இல் 27 ஜிகாடன் தான் இந்த கிரீன் ஹவுஸ் எமிஷன் இருந்தது. அதுவே 1990இல் 38 ஜிகாடன் இதனுடைய வாயு எமிஷன் அதிகரித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு வாக்கில் 49 ஜிகாடன் அளவுக்கு இதனுடைய கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகரித்துள்ளது. எதனால் இந்த கிரீன் ஹவுஸ் எமிஷன் அதிகரிக்குது என்றால், முக்கியமாக எனர்ஜி ப்ரொடக்ஷன் செய்யும்போது 64.5%, விவசாய வேலைகள் அக்ரிகல்ச்சர் மூலியமாக 13.8%, லேண்ட் யூஸ் அண்ட் சேஞ்ச் ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி மாற்றத்தால் காடுகள் அழிப்பது, இது போன்ற நிகழ்வுகளால் 12.2%, வேஸ்ட்டுனால் 3.2%, இன்டர்நேஷ்னல் பங்கர்ஸால் 2.1%, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியேறும் கழிவுகள் போன்றவற்றால் 4.3%, இந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது
நான் இப்போ எனர்ஜி உருவாக்கும் போது தான் 64.5% இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறுகிறது. இந்த 64.5%ல் முக்கியமாக பார்க்க போனோம்னால் எலக்ட்ரிசிட்டி அண்டு ஹீட் உருவாக்கம்னால் உருவாகிறது. எலக்ட்ரிசிட்டி என்னவென்றால் நாம் நெய்வேலி, கல்பாக்கம், அதேபோல் கூடங்குளம் இது போன்ற இடங்களில் நாம் மின்சார தேவைக்காக நிலக்கரியை எரிக்கிறோம். அதே மாதிரி அணு ஆற்றலை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த நிலக்கரி எரிக்கும்போது அதிகமான அளவு இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது. இதுபோல் ஒரு எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பதற்காக ஜென்ரேட்டர் பயன்படுத்துகிறோம். ஜென்ரேட்டர் பயன்படுத்தும் போது அதில் உள்ள டீசல் எரிப்பதால் அதிலிருந்து நிறையா புகை வருகிறது. ஸோ இதுபோல் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டினால் 28% இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடுகிறது. அதேபோல் மேனுஃபேக்சரிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிர்வாகங்கள், கம்பெனிகள் மூலியமாக 11.8% இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது. அதேபோல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கார், பஸ்ஸு, லாரி, இந்த மாதிரி கனரக வாகனங்கள், விமானங்கள், ரயில்கள், இது போன்று டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடும் வாகனங்களால் அந்த டீசல், பெட்ரோல் எரிப்பதனால் 12.2% அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. அதர் ஃபியூவல் கன்சம்ஷனில் மற்ற பயன்பாடுகளுக்காக நாம் எரிக்கும்பொழுது சமையல் செய்யும்போது கேஸை வைத்து எரிக்கிறோம், விறகை வைத்து எரிக்கிறோம், அல்லது மண்ணெண்ணெய் பயன்படுத்துகிறோம். இது போன்ற மற்ற பயன்பாட்டுக்காக நாம் இந்த எரிபொருள் எரிக்கும்போது அதிலிருந்து 8.5% வெளிவருகிறது. அதேபோல் பக்டைட் எமிஷன் 4% வெளிவருகிறது. இதெல்லாம் வெளிவரும்போது நம்மளோட அட்மாஸ்பியர் என்ன ஆகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அட்மாஸ்பியர்னால் என்னென்னு பார்ப்போம். அட்மாஸ்பியருங்கிறது இந்த பூமியை சுற்றியுள்ள ஒரு வாயு மண்டலமே அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த பூமியோடைய புவி ஈர்ப்பு விசை காரணமாக அந்த ஒரு வாயு மண்டலம் பூமியை சுற்றி குறிப்பிட்ட பரப்பளவில் அது உள்ளது. இந்த அட்மாஸ்பியரே இல்லைன்னா இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது. இந்த வளிமண்டலம் தான் நம்ம பூமியை பத்திரமா பாதுகாத்துக்கிறது. இந்த பூமியை சுற்றி ஒரு 100லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சுற்றியுள்ள பரப்பையே இந்த பூமியோட அட்மாஸ்பியர் என்று சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர் எடுத்துட்டோம்னா இந்த 0, அதாவது தரைப்பரப்பிலிருந்து ஒரு 12லேருந்து 18 கிலோமீட்டர் வரை உள்ள தூரத்தையே ட்ரோபோஸ்பியர் என்று சொல்கிறோம். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் இந்த விமானங்கள்லாம் பறக்கிறது. இந்த 11 கிலோமீட்டர் டு 12 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் தான் எல்லா விமானங்களும் பறக்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. அதுக்கடுத்து 11லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கடுத்தது 50லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது மீசோஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த மீசோஸ்பியர் தான் நம்ம பூமியை பத்திரமா பாதுகாத்து வைக்கிது. நிறையா மெட்ராய்டு, அஸ்ட்ராய்டு, இந்த எரிக்கற்கள், வால் நட்சத்திரம், இதெல்லாம் நம்ம பூமியை தாக்க வரும்போது இந்த மீசோஸ்பியருக்கு வரும்போது அதனுடைய வெப்பநிலை காரணமாக அங்கேயே அந்த வால் நட்சத்திரம் அல்லது எரிக்கல்லாம் எரிந்து நம்ம பூமியில் விலகாத பத்திரமா பாதுகாக்கிறது. அதுக்கு மேலே 90லேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் வரைக்கும் போனால் தெர்மோஸ்பியர். அதுக்கு மேலே உள்ளது எக்ஸோஸ்பியர்னு சொல்கிறோம். எக்ஸோஸ்பியருக்கு மேலே தான் எல்லா சேட்டலைட்டும் நாம் இயங்கிட்டு இருக்கு. இந்த குறிப்பாக அந்த அட்மாஸ்பியரை பார்க்கும்போது இங்கேருந்து சூரியன்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை இது என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணுது. ஒவ்வொரு அட்மாஸ்பியரும் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள காற்றின் அடர்த்திக்கு தகுந்த மாதிரி அதனுடைய சூரிய ஒளியை அப்சார்ப்ஷன் செய்வதும் எமிஷன் செய்வதும், அதாவது உறிஞ்சுவதும் எதிரொலிப்பதும் நடக்கிறது. இதில் நாம் கீழ் அடுக்கில் பார்க்கும்போது இங்கே இன்ஃப்ராரெட்டும் அந்த விசிபிள் லைட்டும் அப்சார்ப்ஷன் எமிஷன் பண்ணுது. இந்த இடத்துல தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா அதனுடைய சூரிய ஒளியை திரும்ப எதிரொலித்து மறுபடியும் திரும்ப பூமிக்கு அனுப்புது. இதுதான்னா பசுமை இல்லா விளைவு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதில் இந்த மீசோஸ்பியரில் போனோம்னா வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த குறைவாக இருக்கிறதுனால தான் இங்கே மேலிருந்து வரக்கூடிய அந்த எரிக்கற்கள்
ஸோ வால் நட்சத்திரம் இதெல்லாம் அங்கேயே எரிஞ்சு நம்ம பூமிக்குள்ளே வராத பாதுகாக்குது. ஸோ அங்கேயே அந்த எரிக்கெல்லாம் உடஞ்சே போயிடும். ஸோ அதனால் நம்ம பூமி பத்திரமா பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு காரை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஸோ ஒரு காரில் நாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸோ அந்த காரில் உள்ள ஏசியெல்லாம் உபயோகப்படுத்தும். ஸோ கார் உள்ள குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒரு வெயில் நிறைந்த பகுதியில் காரை நிறுத்திட்டு ஸோ ஏதோ ஒரு வேலையாக இருந்தால் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்து காரை உள்ள திறந்து பார்த்தோம்னா காரு ஃபுல்லாக பார்த்தா ஒரே ஹீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த காரில் உள்ள கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடி என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து வரக்கூடிய சூரிய ஒளியிலிருந்து அதை பூரா அப்படியே எல்லாத்தையும் இந்த வாயுவை, அதாவது சூரிய ஒளிக்கு எதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக என்ன அந்த கண்ணாடி வழியாக சூரிய ஒளி ஃபுல்லாக அந்த காருக்குள்ளே உள்ளே அனுப்பிடும். ஸோ திரும்ப உள்ளே போன அந்த வெப்ப காற்று ஸோ திரும்ப காரு கண்ணாடி வழியாக வெளியில் வராது. ஸோ இதுதான் இந்த காருக்குள்ளே நடக்குது. இதனால தான் அந்த கார் வந்து உள்ள சூடு அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லா ஹீட்டையும் உள்ளே அனுப்பிடும். உள்ளே இருந்து ஹீட்டு திரும்ப வெளியில் வராது. ஸோ அதனால் அந்த கார் உள்ளனுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த காருக்குள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இதே வேலையை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு செய்கிறது. ஸோ இந்த வளிமண்டலத்தில் குறிப்பாக அந்த கீழே அடுக்கில் இந்த வளிமண்டலத்தை இங்கே உள்ள அடுக்கில் ஸோ கார்பன் டை ஆக்சைடு இங்கே அதிகமாகிடுச்சுன்னா ஸோ கார்பன் டை ஆக்சைடு இந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை ஸோ திரும்ப பிரதிபலித்து திரும்ப பூமிக்கு அனுப்பும் செயல்திறன் உடையது. ஸோ அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்க இந்த பூமியின் நிலப்பரப்பில் பட்டு எதிரொலித்து மேலே செல்லும் அந்த வெப்பம் திரும்ப அந்த கார்பன் டை ஆக்சைடால் உறிஞ்சப்பட்டு மறுபடியும் பூமிக்கு திருப்பி எதிரொலிக்கப்படுகிறது. ஸோ சூரியனிலேருந்து வர்ற காட்டுங்க வந்து பூமியில் படும். ஸோ பட்டு திரும்ப மேலே போகும். இங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடு திரும்ப அதை மறுபடியும் பூமிக்கு அனுப்புகிறது. ஸோ இந்த மாதிரி திரும்ப மேலே எதிரொலிக்கிற அனைத்தும் வெப்ப அலைகளையும் பூமிக்கு திரும்ப அனுப்புவதால் அந்த பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நாம் பார்க்கலாம். இந்த கிராம பகுதிகளில் போனோம் என்றால் வெப்பநிலை குறைவாக இருக்கும். இதே நகர்ப்புறங்களில் சென்றால் அங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கும் காரணம் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். கிராமப்புறங்களில் அந்த பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய காற்று மாசுபாடு குறைவாக இருக்கும். ஸோ அங்கே அந்த வாகனங்கள் இந்த மாதிரி அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகை இதெல்லாம் குறைவாக இருப்பதால் அங்கே உள்ள வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு மிக குறைவாக இருக்கும். அதனால் அந்த நிலத்தில் பட்டு எதிரொலிக்கக்கூடிய அந்த வெப்ப காற்று திரும்ப வளிமண்டலத்துக்கே சென்றுவிடும். ஆனால் நகர்ப்புறங்களில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் அங்கே வளிமண்டலத்திலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பூரா திரும்ப மறுபடியும் ரிப்பல் பண்ணி மறுபடியும் பூமிக்கு அனுப்புவதால் அந்த நகர்ப்புறங்களில் என்னுடைய வெப்பநிலை மிக அதிகமாக உள்ளது. ஸோ இந்த வருடம் கூட டெல்லி போன்ற மிகப்பெரிய நகரங்களில் 50 டிகிரிக்கு மேல் மே மாதத்தில் வெப்பநிலை உயர்ந்தது என்று நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதற்கு முக்கிய காரணம் அங்கு உள்ள வாகன நெரிசல், அதிலிருந்து வெளிவரும் புகைகள் தான் முக்கிய காரணம். இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷனில் என்னென்ன வாயுக்கள் வெளியிடுது என்றால் ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம், வேஸ்ட்டெல்லாம் எரிக்கிறோம். அதே மாதிரி நாம் ஸ்கூல் காலேஜ் மற்ற இடத்துக்கு போகிறோம். ஸோ மற்ற ஆக்டிவிட்டியால் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து அட்மாஸ்பியரில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இதை அதிகரிச்சுட்டே போகிறனால இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்னென்னா வாட்டர் வேப்பர், அதாவது H2O, கார்பன் டை ஆக்சைடு CO2, மீத்தேன் CH4, ஓசோன் O3, நைட்ரஸ் ஆக்சைடு N2O அண்டு குளோரோஃப்ளோரோ கார்பன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது பசுமை இல்லா வாயுக்கள் என்று தமிழில் கூறுவோம். ஸோ இதெல்லாம் அதிகரிப்பதனால்தான் நமக்கு பூமியின் வெப்பநிலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இது எங்கெங்கேருந்து எவ்வளோ % வருதுன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வழியாக 29%, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்வதால் 28%, பழைய பெரிய இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிகளால் 22%, கமர்ஷியல் அண்டு ரெசிடென்ஷியலால் 12%, அக்ரிகல்ச்சரால் 9% வெளியிடப்படுவதாக ஸோ க்ரீன் ஹவுஸ் எமிஷன் பை எக்கனாமிக் செக்டார் இன் 2017. ஸோ இது வந்து யூஎஸ்எல் நடந்தது.
அந்த ஆய்வறிக்கை பிரகாரம் இவ்வளோ எமிட் பண்ணுவதாக நமக்கு வந்துள்ளது. இப்போ இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாகிட்டே போனால் நமக்கு என்ன விளைவு ஏற்படுத்தும், ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுங்கிறத ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ வழியாக நாம் அதை பார்ப்போம். கடந்த 2 தசாப்தங்களாக காலநிலை மாற்றத்தின் கோர முகத்தால் அதிகம் அச்சுறுத்தப்பட்ட முதல் 10 நாடுகளின் பட்டியலை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காலம் கடந்து சிந்திக்கிறோம் காலநிலை மாற்றம் பற்றி. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்பதை போல் எல்லாம் கைமீறி போன சூழலில்தான் காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பதையே சிந்திக்கிறோம். அந்த வகையில் பருவநிலை மாற்றத்தால் பொறுமை இழந்த மழை பதம் பார்த்த முதல் 10 நாடுகளின் பட்டியலை இங்கு பார்க்கலாம். கரீபியாவின் தீவு கூட்டங்களில் ஒன்றான புவார்ட்டோ ரிக்கோவிற்கு 2017 செப்டம்பர் 20ஆம் தேதி மரியா சூறாவளி மரண பயம் காட்டியது. கடந்த ஒரு நூற்றாண்டில் அத்தீவை சூறையாடிய மிகவும் சக்தி வாய்ந்த மரியா புயலால் 2975 பேர் மாண்டு போயினர். கடந்த மே மாத கோடையை மழையில் மூழ்கடித்த மோகா புயல் மியான்மர் மற்றும் வங்கதேசத்தில் கரையை கடந்தது. 4 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். பல லட்சக்கணக்கான ரோஹிங்கியா அகதிகள் வசிக்கும் வங்கதேச தென்கிழக்கு எல்லை மாவட்டமான காக்ஸ் பஜார் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இரு நாடுகளிலும் 145 பேரின் உயிரை குடித்தது இந்த மோகா புயல். இந்த ஜூன் மாத துவக்கத்தில் ஹைதி நாட்டில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 45 பேர் மடிந்து போனதுடன் ஏராளமானோர் மாயமாகினர். மேலும் 13,600 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. வெப்பமண்டல புயல் நல்கேவால் கடந்த ஆண்டு அக்டோபரில் கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. 100க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக பலியானதுடன் 1,70,000த்திற்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இந்த ஆண்டு மார்ச்சில் 5 வாரங்களுக்கும் மேலாக தெற்கு இந்திய பெருங்கடலை கடந்து மொசாம்பிக், மடகாஸ்கர் மற்றும் மலாவி உள்ளிட்ட பல நாடுகளை தாக்கிய கொடிய ஃப்ரெடி சூறாவளியால் மலாவியில் மட்டும் 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். செப்டம்பர் 2, 2019 டோரியன் சூறாவளியால் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிடித்த தீவு நாடுகளில் ஒன்றான பஹாமாஸ் விழிப்புதுங்கி நின்றது. 74 பேர் இச்சூறாவளிக்கு உயிரை பறிகொடுத்தனர். தொடர் பருவமழை மற்றும் உருகும் பனிப்பாறைகளால் பாகிஸ்தானில் பல மாதங்களாக பேரழிவு நீடித்தது. 2022 செப்டம்பர் அக்டோபரில் கிட்டத்தட்ட 3,30,00,000 பேர் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருந்தனர். வீடுகள், சாலைகள், ரயில் பாதைகள், பாலங்கள் மழையால் துடைத்தெறியப்பட்டன. சுமார் 40 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாழாகின. 1739 பேர் பரிதாபமாக பலியாகினர். 2020 அக்டோபரில் தாய்லாந்து நீர்த்தேக்கத்தில் ஏற்பட்ட உடைப்பினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வடகிழக்கு நகோன் ரச்சசீமா மாகாணத்தில் உள்ள வீடுகள் மற்றும் வயல்வெளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்தனர். 2020 நேபாளத்தில் பெய்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 132 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதுபோல பருவநிலை மாற்றத்தால் சுற்றுச்சூழல் மாசுபாடு இருந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்து வருவதால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்த்தோம். இதனால் பூமி 1 முதல் 1.5 வரை டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. இப்படியே வெப்பநிலை அதிகரித்து கொண்டே போனால் 2100ஆம் ஆண்டுக்குள் 5 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. உலக நாடுகள் அனைத்தும் 2 டிகிரி வெப்பநிலை உயர்வுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அனைத்து நாடுகளும் உறுதியளித்துள்ளன. இந்த மாதிரி வெப்பநிலை அதிகரிப்பதால் பூமியில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸோ பனிப்பாறைகள் உருகும், விவசாயம் செய்ய முடியாத நிலை வரும். விவசாயம் அறுவடை செய்யும் காலங்களில் மழை பொழித்து விவசாயம் பாதிக்கும். விவசாயம் நடவு செய்யும் நாட்களில் மழை பொய்த்து அதுவும் பாதிக்கும். ஸோ இது போன்ற பல விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த விளைவுகளிலிருந்து பாதுகாக்க இந்த விண்வெளி ஆராய்ச்சி நமக்கு எப்படி பயன்பட போகிறது?
எந்தெந்த விதத்தில் இந்த விண்வெளி ஆராய்ச்சி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நமக்கு உதவப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த சேட்டலைட் செயற்கைக்கோளாவது முக்கியமாக இந்த விண்வெளியில் பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டுள்ளது. முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்சை ஒவ்வொரு நிமிடமும் அது கண்காணித்து கொண்டே உள்ளது. குறிப்பாக இந்த குளோபல் டெம்பரேச்சர், இந்த உலக வெப்பநிலை மாற்றத்தை கண்காணித்து வருகிறது. கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதையும் இந்த செயற்கைக்கோள்கள் கண்காணித்து வருகின்றன. கடல் நீர்மட்டம் எப்படி மாறுகிறது, அதே மாதிரி டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிப்பு, இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை இவை அனைத்துமே செயற்கைக்கோள் மூலம் கண்காணித்து வருகிறது. அதாவது அந்த கிளைமேட் சேஞ்ச் மானிட்டரிங்கில் எல்லா சேட்டலைட்டும் பார்த்தோம்னா அந்த கிளைமேட் பேட்டர்ன், டீஃபாரஸ்டேஷன், அந்த கிரிட்டிக்கல் லெவல், ஸோ இது அனைத்தையுமே செயற்கைக்கோள்கள் கண்காணித்து வருகிறது. அதே மாதிரி ஏர் குவாலிட்டி மானிட்டரிங், ஏர் எப்படி இருக்குது, ஸோ அதனோட குவாலிட்டி எப்படி மாறுது, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அது எந்த அளவுக்கு இருக்குது, ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ பொல்யூஷன் அடைஞ்சிருக்கு, ஸோ இதெல்லாம் செயற்கைக்கோள்கள் கண்காணித்து வருகிறது. அதே மாதிரி ஓசனோடைய ஹெல்த்து, ஸோ இந்த கடலோடைய வளங்கள்லாம் எப்படி இருக்குது, ஸோ இந்த பருவநிலையெல்லாம் மாறுறதுனால கடல்லாம் அமில மழையெல்லாம் பொழியிருக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. இந்த அமில மழையெல்லாம் பொழியறதுனால இந்த கடலில் உள்ள பவளப்பாறைகள் பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. இந்த பவளப்பாறைகளெல்லாம் பாதித்தால் கடலில் உள்ள கடல் உயிரினங்களான முக்கியமான இந்த மீன் வகைகள், மற்ற கடல் உயிரினங்கள் எல்லாம் அதனுடைய வாழ்க்கை முறையும் அதனுடைய வளர்ச்சி, ஸோ அதனை எல்லாமே பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கடலோடைய ஹெல்த்தையும் இந்த பயோடைவர்சிட்டியும் இந்த செயற்கைக்கோள்கள்லாம் கண்காணித்து வருகிறது. அதே போல் அக்ரிகல்ச்சர், விவசாயத்திலும் இந்த செயற்கைக்கோள் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டு வருகிறோம். இப்பொழுது நாம் நிறைய இடங்களில் பார்த்திருப்போம் ஆட்டோமேட்டிக் மோட்டார் ஆன் ஆஃப். ஸோ விவசாயத்தில் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் மோட்டார் செட் செஞ்சு விட்டால் அந்த வயலினுடைய ஈரப்பதத்தை கண்காணித்து, ஹியூமிடிட்டி என்று சொல்வோம், அதற்கு தகுந்தாற்போல் அதுவே மோட்டார் ஆன் செய்து நீர் பாய்ச்சும் முறை நிறைய இடங்களில் இப்போது அமல்படுத்தி வருகிறார்கள். ஸோ அந்த இடத்தினுடைய ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், ஸோ அதனோட பருவநிலை, இது அனைத்துமே செயற்கைக்கோள் மூலம் கண்காணித்து அந்த செயற்கைக்கோளிலிருந்து தகவல்கள் அந்த மோட்டாருக்கு சென்சார் மூலம் அனுப்பப்பட்டு விவசாயத்துக்கும் நிறையா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல் ட்ரோன்கள்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். அந்ததுக்கு என்ன பூச்சிகள் தாக்கியுள்ளது, அதுக்கு எந்த மாதிரி மருந்து தரணும், என்ன உரம் பயன்படுத்த வேண்டும், இது போன்ற பல தகவல்கள் எல்லாமே செயற்கைக்கோள் மூலமாக கண்காணித்து நமக்கு விவசாயத்துக்கு இந்த செயற்கைக்கோள் அதிகமாக பயன்படுகிறது. அதே போல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது புயல், வெள்ளம், சூறாவளி இந்த மாதிரி நேரங்களில் பாதிக்கும் போது அதிலிருந்து பாதுகாக்க இந்த செயற்கைக்கோள் அதிகமாக உதவுகிறது. நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச வானிலை முன்னறிவிப்பு, புயல் எச்சரிக்கை, ஸோ அடுத்து வேறு ஏதாவது நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா, ஸோ இந்த மாதிரி பல தகவல்கள் செயற்கைக்கோள் மூலியமாக கண்காணிப்பட்டு வருகின்றன. இதனால் நமக்கு முன்னறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது. இந்த முன்னறிவிப்பினால் நாம் இந்த பேரிடரிலிருந்து பாதுகாத்து கொள்ள அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ பேரிடர் ஏற்பட்ட பிறகு ஸோ அங்கே உள்ள மக்களை பாதுகாக்கவும் இந்த செயற்கைக்கோள்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸோ ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. நம்மளோட நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட எர்த்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் இந்த செயற்கைக்கோள் அனைத்தும் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றன. அனைத்து நாடுகளிலும் இந்த செயற்கைக்கோள்கள் அந்த பேரிடர் மேலாண்மைக்காக மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த காலநிலை மாற்றத்தையும் கண்காணிக்கவும் அதிகமான செயற்கைக்கோள்களை அனைத்து நாடுகளும் பயன்படுத்தி வருகிறது. அடுத்தது நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இந்தியா செய்த ஒரு அரிய சாதனையை பற்றி நாம் பார்ப்போம். ஸோ இந்தியா இஸ்ரோங்கிறது நிறையா விண்வெளி சாதனை செய்துள்ளது. ஸோ முக்கியமான ஒரு சில சாதனைகளை பற்றி மட்டும் பார்ப்போம். முதல்ல இந்தியாவோட ஃபஸ்ட்டு மூன் மிஷன் சந்திரயான் 1 அதை பற்றி பார்ப்போம். ஸோ சந்திரயான் 1 இந்தியாவால் முதல்ல நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு திட்டமாகும். ஸோ இந்த திட்டம் நேரடியாக நிலாவை சென்று அடையாமல் ஸோ ஒரு பூமியை 3-4 சுற்றுகள் சுற்றிவிட்டு ஸோ
ஒவ்வொரு சுற்றுக்கும் அந்த செயற்கைக்கோளின் வேகம் அதிகரித்து அதனோட உயரத்தை உயர்த்தி திரும்ப நிலாவை சென்று நிலாவை ஒரு 2-3 திரும்ப சுற்றி விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுற்றுக்காக அதனோட வேகத்தை குறைத்து 100 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் இந்த நிலவை ஆர்பிட்டர் என்றும் ஒரு செயற்கைக்கோள் சுற்றி வருகிறது. அதன் மூலம் பல்வேறு தகவல்களை ஆராய்ச்சி செய்தோம். இந்த திட்டத்தில் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை தான் திட்ட இயக்குனராக இருந்தார். அப்போது இதற்கான அந்த திட்டம் தயாரித்து செயல்படுத்தும் போது ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த APJ அப்துல் கலாம் பங்கேற்றார். அப்போது அவர் ஒரு சிறிய ஆலோசனை கொடுத்தார். நாம் நிலாவை சுற்றி வருகிறோம், நாம் நிலாவில் போய் தரையிறங்க முடியுமா என்பதை ஆலோசித்து பாருங்கள். நம்மளுடைய ஒரு பொருள் நிலாவில் தரையிறங்க வேண்டும் என்று கூறினார். அதை பரிசீலித்து தான் மூன் இம்பேக்ட் ப்ரோப் என்ற ஒரு திட்டம் இந்த சந்திரயான் 1 திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அதுவும் போய் மூன் இம்பேக்ட் ப்ரோப் நிலவில் தரையிறங்கியது. அது சாஃப்ட் லேண்டிங் கிடையாது, வெரி ஹார்ட் லேண்டிங். அங்கேருந்து மேலிருந்து தூக்கி போடுவாங்க, அது போய் வேகமாக நிலாவில் விழுவோம். அதாவது நிலாவில் ஒரு பொருளை தரையிறக்க வேண்டும் என்பது தான் அப்போதைய அப்துல் கலாமுடைய ஆலோசனையாக இருந்தது. இதன் பிரகாரம் PSLV C-11 ராக்கெட் மூலமாக நாம் நிலாவை ஆராய்ச்சி செய்ய அனுப்பினோம். அங்கே அனுப்பி இது வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. அங்கே போய் நிலவை ஆராய்ச்சி செய்து முதலாக ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தது. அதாவது நிலவின் தென் துருவத்தில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை நமது சந்திரயான் 1 என்ற விண்கலம் தான் கண்டறிந்தது. நமக்கு முன்பே 1960களிலே நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் தரையிறங்கினாலும் அதன் பிறகு 50 ஆண்டுகள் கழித்து நாம் தான் அதில் நீர் மூலக்கூறு இருப்பதை கண்டுபிடித்தோம். 50 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகள் நிலவை பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தாலும் அந்த நிலவில் நீர் மூலக்கூறுகள் உள்ளதை முதலில் கண்டறிந்த நாடு நம் இந்தியா என்பதே நமக்கெல்லாம் பெருமையாகும். ஒரு கட்டத்தில் 1980க்கு மேல் நிலவில் எதுவும் இருக்கப் போவதில்லை என்ற ஒரு கணிப்பில் பல்வேறு நாடுகள் நிலவை பற்றிய ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டன. அமெரிக்கர்கள் நிலவில் தரையிறங்கியிருந்தாலும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கொண்டு நிலவுக்கு பல ஆராய்ச்சிகள் செய்தாலும் ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் நிலவை பற்றிய ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டு மற்ற கிரகங்களை பற்றிய ஆராய்ச்சியை தொடர்ந்தன. இந்தியா நிலவில் நீர் இருப்பதை கண்டுபிடித்தவுடன் இப்போ மற்ற நாடுகளும் நிலவை நோக்கிய ஆராய்ச்சியை அதிகப்படுத்தியுள்ளன. இந்த பெருமையெல்லாம் நம் இந்தியாவின் இஸ்ரோவை சேரும். இந்த சந்திரயான் 1 செயற்கைக்கோள்களில் பல அறிவியல் உபகரணங்கள் இருந்தன. அதாவது மூன் மினரலாஜி மேப்பர், சந்திரயான் 1 எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், டெரியன் மேப்பிங் கேமரா, லூனார் லேசர் ரேஞ்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர், ரேடியேஷன் டோஸ் மானிட்டர், மூன் இம்பேக்ட் ப்ரோப், சோலார் விண்ட் மானிட்டர், சந்திரயான் எனர்ஜெட்டிக் நியூட்ரல் அனலைசர், ஹை எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜர், இது போன்ற பல கருவிகள் இருந்தன. இந்த மேல் பாகத்தில் உள்ள இந்த பகுதி தான் மூன் இம்பேக்ட் ப்ராப் தான் இதிலிருந்து பிரிந்து நிலவை போய் சென்றடைந்தது. அதன் பிறகு நிலவில் சாஃப்ட் லேண்டிங் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்துக்காக சந்திரயான் 2 என்ற ஒரு திட்டத்தை இந்திய அரசு செய்தது. 978 கோடி செலவில் 3.8 டன் உள்ள இந்த சந்திரயான் 2 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் 13 பேலோடு இந்தியாவோடதும் ஒரு பேலோடு நாசாவோடதும் சேர்ந்து இதில் அனுப்பப்பட்டது. இந்த திட்டமும் சந்திரயான் 1 திட்டத்தை போலவே ஒரு நிலவை ஒரு 5-6 முறை சுற்றி அதனோட வேகத்தை அதிகரித்து திரும்ப போய் நிலாவின் சுற்றுவட்ட பாதையில் ஒரு 5-6 முறை சுற்றி அதில் போய் தரையிறங்க முயற்சி செய்தோம். அந்த செப்டம்பர் 7 நள்ளிரவு 1:30 மணி முதல் 2:30 மணி வரை இந்த சந்திரயான் 2 நிலவில் தரையிறங்கும் என்று உலக நாடுகள் அனைத்துமே ஒரு தொலைக்காட்சி வழியாக கண்காணித்து வந்தது. கடைசி நேரத்தில் நிலவில் தரையிறங்குவது ஒரு சிறு கோளாறுனால்
நிலையில் தரையிறங்குவது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த ஆர்பிட்டர் சக்ஸஸாக இருந்துச்சு. ஆர்பிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக 100 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் அந்த நிலவை சுற்றி வந்தது. அதில் உள்ள அந்த விக்ரம் லேண்டர் அங்கே போய் தரையிறங்கல் தான் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அந்த தரையிறங்குறதுல விக்ரம் லேண்டர் பிரச்சனைனால பிரக்யான் ரோவரும் அதுலேருந்து வெளியில் வரல. எதுக்காக அதுக்கு விக்ரம்னு பேர் வச்சாங்கன்னா, நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று கூறுவோம் விக்ரம் சாராபாய். அவர் தான் அந்த இஸ்ரோவை துவக்கி இவ்வளோ முன்னேற்றத்துக்கு முக்கிய வழிகோலினார். அவரின் நினைவாக தான் இந்த லேண்டருக்கு விக்ரம் லேண்டர் என்று பேர் வைத்துள்ளோம். ஸோ இது வந்து எப்படி போய் அந்த இடத்துல தரையிறங்கினோட இதனுடைய பிளானு. ஸோ இந்த பிளான் எல்லாம் கரெக்டாக போச்சு. ஸோ அந்த கடைசியில் இங்கே தரையிறங்குற ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அந்த இதிலேருந்து வரக்கூடிய சிக்னல் நமக்கு சரியாக வராதனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அது ஹார்ட் லேண்டிங் ஆகி அது விழுந்து உடஞ்சிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஸோ இதிலேருந்து 3 பாகங்கள் இருந்தன: ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர். இந்த ஆர்பிட்டர் வந்து 2379 கிலோ வெயிட் உள்ளது. இதனோட பவர் கெப்பாசிட்டி 1000 வாட். இது வந்து சந்திரனை 100 கிலோமீட்டர் வட்டப்பாதையில் சுற்றி வரும். அது இன்னும் சுற்றி கொண்டு தான் உள்ளது. இந்த விக்ரம் லேண்டர் 1471 கிலோ. ஸோ இதனுடைய 4 கால்களில் தான் போய் நிலாவில் தரையிறங்க வேண்டியது. இந்த விக்ரம் லேண்டருக்குள்ளே தான் பிரக்யான் ரோவர் உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஊர்ந்து சென்று நிலவை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் கருவியாகும். ஸோ இந்த திட்டத்தில் ஏற்பட்ட சிறு ப்ராப்ளம் காரணமாக அடுத்தது சந்திரயான் 3 என்ற திட்டம் செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனை பொருட்டு தான் சந்திரயான் 3 திட்டம். ஏற்கனவே சந்திரயான் 2 அதனுடைய ஆர்பிட்டர் வெற்றிகரமாக இயங்கி வருவதால் சந்திரயான் 3 ஆர்பிட்டர் தேவையில்லை. அதனால் இந்த சந்திரயான் 3 என்ற திட்டத்தில் விக்ரம் லேண்டர் அண்ட் பிரக்யான் ரோவர் மட்டுமே சந்திரயான் 3 திட்டத்தில் அனுப்பப்பட்டது. ஸோ சந்திரயான் 1, 2 எப்படி அனுப்பணுமோ அதே மாதிரி தான் பூமியை பல முறை சுற்றி ஒவ்வொரு சுற்றுக்கும் அதனுடைய உயரத்தை அதிகரித்து நிலவை போய் அடைந்தது. ஸோ நிலவை போய் அடைந்தவுடன் ஏற்கனவே நிலவை சுற்றி வர சந்திரயான் 2 ஆர்பிட்டரும் இதுக்கும் இடையிலே ஒரு தகவல் தொடர்பும் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி அந்த நிலவை இறங்கி வெற்றிகரமாக ஆகஸ்ட் 23, 2023ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. இதில் இந்த GSLV LVM-3 என்ற ராக்கெட் மூலமே இந்த சந்திரயான் 3 அனுப்பப்பட்டது. இதில் ப்ரொபல்ஷன் மாடல், ஸோ இதனோட ஆர்பிட்டர் தேவையில்லாதனால இதனோட ப்ரொபல்ஷன் மாடல் வழியாக அனுப்பப்பட்டது. இந்த ப்ரொபல்ஷன் மாடல் தான் என்ன பண்ணால் இந்த விக்ரம் லேண்டரை அங்கேருந்து அந்த நிலவை சுற்றி வர வைக்கிறதுக்கு உதவுச்சு. நிலவில் தரையிறங்குற வரைக்கும் இது வந்து அதனுடைய வேகத்தை அதிகரிக்க குறைக்க இந்த மாடல் தான் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதிலேருந்து இதனுடைய மெயின் தெரியும் இதனோட லேண்டரில் என்ன இருக்குன்னு. ஸோ இதனோட லேண்டர் அண்ட் ரோவர் பார்த்தோன்னா இதனுடைய 14 நாள் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா 14 நாள் நிலவின் ஒரு பக்கம் பகலாகவும் மறுபக்கம் இரவாக இருக்கும். அடுத்த 14 நாள் அந்த பகலாக இருந்த இடம் இரவாக மாறிடும், இரவாக இருந்த இடம் பகலாக மாறிடும். ஸோ பகலில் மட்டும்தான் இந்த சேட்டலைட் உள்ள சோலார் பேனல் வழியாக அந்த சூரிய ஒளிக்கதிரை கிரகித்து அதன் மூலமாக இந்த சோலார் பேனல் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தான் இந்த சேட்டலைட் ஒர்க் ஆகும். இரவு பகுதியில் இங்கே வெப்பநிலை வந்து ஸோ -150 முதல் 200 டிகிரி செல்சியஸ் வரை சென்றுவிடும். எவ்வளோ குளிர்ந்த வெப்பநிலைக்கு சென்றால் இதில் உள்ள இந்த எலக்ட்ரானிக் மின்னணு கருவிகள் எல்லாம் பழுதடைய நிறைய வாய்ப்புள்ளது. அதனால் அந்த பகல் பொழுதாக உள்ள அதாவது அந்த 14 நாள் நம்ம பூமியினுடைய 14 நாள் என்று சொல்லுவோம், அது நிலவினுடைய ஒரு நாள். அந்த 14 நாள் மட்டுமே அங்கே ஆராய்ச்சி செய்ய முடியும். அந்த 14 நாள் மட்டுமே அங்கே ஆராய்ச்சி செய்தது. அதுக்கப்புறம் இரவு பொழுதில் அந்த கருவிகள் பாதிப்பு அளிக்கும். திரும்ப பயன்படுத்த முடியுமா என்ற சோதனை நடந்தது, ஆனால் திரும்ப பயன்படுத்த முடியவில்லை. இதில் முக்கியமான என்ன அறிவியல் ஆராய்ச்சி கருவி இருந்தது என்றால் ராம்பா எல்பின் என்று சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த சர்ஃபேஸில் அயான் இருக்கா எலக்ட்ரான் இருக்கா, ஸோ இதெல்லாம் பற்றி அதனோட சார்ஜெலாம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த கருவி அனுப்பப்பட்டது. அதே மாதிரி சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோ பிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து அந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லூனார் சர்ஃபேஸ்,
அதாவது அந்த நிலவின் மேற்பரப்பில் அங்கே என்னென்ன தெர்மல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோ பிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் செஸ்மிக் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து அந்த நிலவில் அந்த செஸ்மிக் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது கிரஸ்ட் ஏதாவது இருக்கா, அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய போச்சு. அதே மாதிரி ரோவர் பேலோடு பார்த்தோம்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளை அந்த நிலவுக்கு செலுத்தி ஸோ அதில் உள்ள கெமிக்கல் காம்போசிஷன் என்ன இருக்குது, ஸோ இதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கருவி பயன்பட்டது. ஸோ லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ இது வந்து எலமெண்ட் காம்போசிஷன், இந்த நிலாவில் உள்ள மண்ணில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஸோ மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பொட்டாசியம், கால்சியம், டைட்டானியம், அயான், ஸோ இது போன்ற என்னென்ன அதில் தனிமங்கள் இருப்பது என்பதை கண்டறிய இது பயன்பட்டது. அதே மாதிரி ப்ரொப்ளோஷன் மாடல், இது வந்து சேப். ஸோ ஸ்பெக்ட்ரோ போலாரிமீட்டர் ஆஃப் ஹேபிட்டபிள் பிளானட் எர்த்து. ஸோ எர்த்து மாதிரி அங்கே வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யறதுக்கு இந்த சேப்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்பட்டது. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ் போலாரிமீட்டர் சீன் ஹேபிட்டபிள் பிளானட். ஸோ எர்த்தில் உள்ள மாதிரியே அங்கேயும் இருக்கா, வாழ்கிறதுக்கு தகுதியான பிளான்டா என்பதை ஆராய்ச்சி செய்ய இது பயன்பட்டது. ஸோ இதனோட பயணம், ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜை எப்படி எப்படி பயணம் செஞ்சது, ஸோ இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த ராக்கெட்லாம் அசம்பிள் பண்ணும்போது அதனோட பாகங்கள்லாம் எப்படி எப்படி அசம்பிள் பண்ணாங்கிறது இந்த படத்தில் இருக்குது. இப்போ சந்திராயன் 3 லான்ச் பண்ண வீடியோ பார்ப்போம். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Plus 5 seconds. ஸோ சிறிய எரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து P1 tracking. GSLV LVM-3 மூலமாக ராக்கெட் செலுத்தப்பட்டது. P2 tracking. இப்போது இந்த வீடியோ வழியாக பார்த்து Performance normal. P4 tracking. L1 turn stage ignited. Plus 2 minutes. L1 turn stage performance normal. $200 stages are separated. L200 அதில் ரெண்டு புறமாக இருந்த Guidance initiated. அந்த பூஸ்டர் ராக்கெட் ரெண்டும் வெளியேற்றப்பட்டது. ஸோ அது எப்படி இந்த ஆன்போர்டு கேமரா வழியாக அந்த சைடில் இரண்டு ராக்கெட்டும் பிரிந்து அந்த கடலில் விழுவோம், அது எப்படி பிரிக்கப்பட்டது என்பது தான் அந்த ராக்கெட்டில் உள்ள கேமரா வழியாக இதில் பார்த்து கொண்டுள்ளோம். ஸோ சந்திராயன் 3 சேட்டலைட்டை இந்த ராக்கெட்டிலிருந்து செப்பரேஷன் பிரித்து விடப்படும் காட்சி. ஸோ ராக்கெட்டிலிருந்து செயற்கைக்கோள் பிரிந்து செல்கிறது. ஸோ இப்போ மூனை நோக்கிய நிலாவை நோக்கிய பயணம் தொடர்கிறது. ஸோ அடுத்து நிலவில் தரையிறங்கிய காட்சியை பார்க்க போகிறோம். ஸோ இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்ட அந்த வீடியோ தான் அது. ஸோ ஆகஸ்ட் 23, 2023 வெற்றிகரமாக சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கிய காட்சி தான் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். தரையிறங்கிய பிறகு அந்த நிலவின் புகைப்படங்களை எடுத்து அனுப்பியது. அந்த நிலவின் மேற்புற காட்சி தான் இது.
பார்க்கும்போது அது இறங்கிய இடத்தில் ஒரு சிறிய பள்ளம் இருந்தது. அதனால் அதில் உள்ள செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதை உணர்ந்து அந்த இடத்தில் தரையிறங்காமல் சற்று தூரம் தள்ளி வேறொரு இடத்தில் தரையிறங்கியது என்பதும் இந்த சந்திரயான் 3 உள்ள ஒரு கூடுதல் தகவலாகும். இதில் ஏஐ தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டது என்பது நம்ம இந்திய விண்வெளியில் உள்ள ஒரு பெரிய சாதனை. அடுத்ததாக சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற மிஷன் PSLV C7 ராக்கெட் மூலியமாக செப்டம்பர் 2, 2023 அன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. இதை நாங்கள் எல்லாம் நேரில் சென்று இந்த விண்ணில் செலுத்தப்படும் காட்சியை நாம் பார்த்தோம். இது பூமியிலிருந்து சூரியன் 150 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் நிலவு அவ்வளோ தூரம் செல்லாமல் 1.5 பில்லியன் கிலோமீட்டர், அதாவது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் L1 என்ற புள்ளி உள்ளது. ஸோ இந்த L1 என்ற புள்ளி நம்ம பூமிக்கிலிருந்து செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசைக்கும் சூரியனிலிருந்து செயல்படும் ஈர்ப்பு விசைக்கும் ஒரு மைய புள்ளியாகும். ஸோ அந்த புள்ளியை சுற்றி வரும்போது இந்த ஆதித்யா L1 நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் நாம் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கும்போது 12 மணி நேரம் பார்க்க முடியும். அடுத்த 12 மணி நேரம் இரவாகிவிடும். அப்பொழுது நம்ம சூரியனை பார்க்க முடியாது, சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஆனால் இந்த L1 புள்ளியில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் போது 24 மணி நேரமும் சூரியனை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய முடியும். எதற்காக இந்த சூரியனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால், இந்த சூரியனிலிருந்து வெளிவரும் அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் இந்த கொரோனா லேயரில் அதிலிருந்து வெளிக்கிடக்கூடிய கொரோனா மாஸ் எஜெக்ஷன் அதிகமானால் அங்கே விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள் எல்லாம் பாதிக்கப்படும். அதை சூரியனை கண்காணித்து இருந்தால் தான் அதிலிருந்து எப்பொழுது அந்த கொரோனா மாஸ் எஜெக்ஷன் வெளிவருகிறது, அதனுடைய சீற்றம் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ நம்ம செயற்கைக்கோள்களை ஆஃப் செய்து செயற்கைக்கோள்களை பாதுகாக்க முடியும். இதற்காக தான் இந்த சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும், ஸோ இந்த விண்வெளி வெதர், அதாவது ஸ்பேஸ் வெதர் என்று சொல்வோம், விண்வெளியின் காலநிலையை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காகவும் இந்த ஆதித்யா L1 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. அதுக்கடுத்து மங்கள்யான், செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்டதான் இந்த மங்கள்யான் செயற்கைக்கோள். அதாவது சந்திரயான் 1 திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சந்திரயான் 2 என்ற திட்டம் இந்தியாவின் இஸ்ரோவும் ரஷ்யாவும் இணைந்து அந்த சந்திரயான் 2 திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. அதில் இந்தியா ஒரு பகுதி செயற்கைக்கோளும் ரஷ்யா ஒரு பகுதி செயற்கைக்கோளும் செய்வதற்காக ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு இந்திய திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு விண்வெளி திட்டத்தை செய்தது. அந்த விண்வெளி திட்டத்தில் ஒரு சிறு தோல்வி அடைந்ததால் ரஷ்யா நாம் ஏற்கனவே செய்த திட்டத்தை மாற்றி அமைக்க நம்மிடம் வேண்டுகோளை விடுத்தது. நம்மிடம் உள்ள ராக்கெட்டை பயன்படுத்தி அந்த திட்டத்தை மாற்றி அதிக எடையுள்ள அந்த செயற்கைக்கோளை செலுத்துவது நமக்கு மிக சிரமமாக இருந்தது. அதனால் அந்த திட்டம் ரஷ்யாவுடன் இணைந்து செய்ய வேண்டிய திட்டம் கைவிடப்பட்டது. ரஷ்யாவும் நம்மளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து கொண்டார்கள். ஆனாலும் ஏற்கனவே நாம் சந்திரயான் 2க்காக நாம் ஒரு ஆர்பிட்டரை எல்லாம் செய்து முடித்து விட்டோம். அப்போ அந்த செய்து முடித்த ஆர்பிட்டரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அதில் ஒரு சிறு பாகங்கள் தான் தயாரிக்க வேண்டியிருந்தது. அதே டைம் இந்த செவ்வாய்க்கோள் நம் பூமிக்கு மிக அருகில் ஒரு 2 மாதங்களுக்குள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருந்தன. ஸோ அதையை பயன்படுத்தி அந்த ஒரு 2-3 மாதங்களுக்குள் அந்த ஒரு சின்ன கருவிகளை செய்தால் அந்த சந்திரனை சுற்றி வர செலுத்தக்கூடிய ஆர்பிட்டரை செவ்வாய் கிரகத்தை சுற்றி வர நாம் அனுப்ப முடியும். ஆகவே அந்த திட்டத்தை மாற்றி சந்திரயான் 2 திட்டத்துக்காக தயாரிக்கப்பட்ட ஆர்பிட்டரை செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய அனுப்பினார் இந்த திட்ட இயக்குனரான நமது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். ஸோ இதுவும் வெற்றிகரமாக போய் செவ்வாயை சுற்றி ஆராய்ச்சி செய்தது. இதில் என்ற நமக்கு கூடுதல் பலம் என்றால், பல நாடுகளும் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா போன்ற பல நாடுகள் இந்த செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய
அவங்களுடைய செயற்கைக்கோளை அனுப்பும்போது பல முறை தோல்வியை சந்தித்தன. அந்த பல முறை சந்தித்த தோல்வியில் கிடைத்த அனுபவ பாடத்தையும் நம் இந்தியாவின் இஸ்ரோ அதனை ஆலோசித்து அதனை சரி செய்து முதல் முயற்சியிலே இந்தியா செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யும் திட்டத்தில் வெற்றி பெற்றது. இதில் ஒரு அஸ்ட்ராய்டு வந்து இந்த நம்ம மங்கள்யானை தாக்க இருப்பதாக இருந்தது. அப்போவும் இதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி அப்போ அஸ்ட்ராய்டு வந்து தாக்கும் செவ்வாய் கிரகத்தின் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் நம்ம செயற்கைக்கோளை வைத்தால் ஒரு கொடை விரித்தது போல பாதுகாப்பாக இருக்கும் என்று உணர்ந்து அந்த செயற்கைக்கோளை மாற்றி அமைத்து 7 வருடங்களுக்கு மேல் இந்த செயற்கைக்கோள் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யுமாறு நாம் திட்ட வகுத்தோம். அனைத்துமே வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்ததாக மங்கள்யான் 2 என்ற திட்டமும் இஸ்ரோவிடம் உள்ளது. ஸோ அடுத்த ஆண்டு கூட இந்த திட்டம் செயல்படுத்த வாய்ப்பு உள்ளது. அதுக்கு அடுத்த திட்டம் ககன்யான். ஸோ மனிதர்களை விண்ணுக்கு ஏவக்கூடிய திட்டம் தான் ககன்யான். இதற்கான முதல் கட்ட ராக்கெட் பரிசோதனையெல்லாம் நிறைவடைந்து விட்டது. விண்வெளி வீரர்களும் 4 பேர் பயிற்சி எடுத்துக்கொண்டுள்ளார்கள். இந்த வருடம் இறுதிக்குள் இதில் ஒரு ரோபோட்டை வைத்து ஒரு ஆள் இல்லாத ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இதனுடைய ராக்கெட் பாகங்கள் தான் பார்த்து கொண்டுள்ளோம். இந்த பாகங்களெல்லாம் செய்து முடித்து அதனுடைய அசம்பிளி ஸ்டேஜ், அதாவது ஏவுவதற்கு ஆளில்லா ககன்யான் திட்டம் செயல்படுத்த இந்த தயாராக உள்ளது. அந்த திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு நம்ம விண்வெளி வீரர்களை வைத்து விண்வெளிக்கு சென்று அங்கே ஒரு வார காலம் தங்கியிருந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து திரும்ப பூமிக்கு அழைத்து வரும் திட்டம்தான் இந்த ககன்யான் திட்டம். ஸோ அதனுடைய வரைபடம் தான். ஸோ இந்த மாதிரி பூமிக்கு செலுத்த போகிறோம். ஸோ இங்கே போய் இங்கே பல ஆராய்ச்சி முடித்து ஸோ திரும்ப அந்த திட்டத்தை வழியாக வந்து ஸோ இந்த கடலில் தரையிறங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கப்பல் மூலிமா அழைத்து வந்து நம் பூமிக்கு வருவார்கள். ஸோ இதுதான் ககன்யானோட திட்டம். ஸோ அடுத்து இந்த திட்டமும் வெற்றியடைய தயாராக இருக்கிறது. இதேபோல் நமது இஸ்ரோ இதுவரை 125 பேஸ் மிஷன்களை செயல்படுத்தியுள்ளது. இதில் 97 லான்ச் மிஷன், அதில் ககன்யான் மிஷனும் ஒன்று. என்னோட சேட்டலைட் வந்து பிரைவேட் சேட்டலைட் அண்டு ஸ்டூடெண்ட் சேட்டலைட் வந்து 17, ரீஎன்ட்ரி மிஷன் 8 டைமு. இதில் ஃபாரின் வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் 432 செயற்கைக்கோள் அனுப்பியுள்ளது. அதே மாதிரி லான்ச் மிஷன் ஃபெசிலிட்டிஸ் அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஸ்ரோ வந்து பல்வேறு திட்டங்களை இதன் மூலயமாக நமக்கு செயல்படுத்தி வருகிறது. ஸோ இதுக்கு அடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது விண்வெளி ஆய்வு மையம் என்று சொல்வோம். தற்போது இது மிக பிரபலமாகியுள்ளது. ஸோ சுனிதா வில்லியம்ஸ், நீல்ஸ் மோர் ஆகியோர் இந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கியுள்ளார்கள். 8 நாள் ஆராய்ச்சியாக சென்றவர்கள் பல நாட்களாக இன்னும் விண்வெளியில் இருக்கார்கள். ஸோ அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தான் அழைத்து வருவார்கள் என்று நாசா கூறியுள்ளது. அவர்களை அழைத்து செல்வதற்காக விண்கலமும் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனம் மூலம் மேலே சென்றுள்ளது. இந்த தகவலும் அனைவருக்கும் தெரியும். ஸோ இதுதான் விண்வெளி ஆய்வு மையம். ஸோ இதில் பார்த்தோன்னா இதெல்லாம் இந்த ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் அதெல்லாம் வந்து சோலார் பேனல். இங்கே இதனுடைய பாகங்கள்லாம் உபயோகப்படுத்துகிற தேவையான மின்சாரம் இந்த சோலார் பேனல் மூலமே தயாரிக்கப்படுகிறது. இதுக்குள்ளே தான் அந்த விண்வெளி வீரர்கள் தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்வார்கள். ஸோ இதோட தான் போய் டாக்கிங் என்று சொல்லுவோம். இங்கேருந்து செல்லக்கூடிய அந்த விண்கலம் போய் இதோட இணைஞ்சு ஸோ இது வழியாக தான் உள்ளே போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 இது இருக்குது டாக்கிங் பாயிண்ட்டு. ஸோ ஒரு 4 பாயிண்ட்டை வந்து ரஷ்யாவும் 2 பாயிண்ட் வந்து அமெரிக்காவும் பயன்படுத்தி வருகிறார். ஸோ இதோட இணைஞ்சு தான் இது வழியாக உள்ளே போவாங்க. திரும்ப விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து வெளியில் வரனாலும் இது வழியாக வந்து அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து பிரிந்து திரும்ப பூமிக்கு வரும். ஸோ அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியாற்றும் போது அதை எடுத்தோட படம் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே வந்து கிராவிட்டியே கிடையாது. ஸோ வளிமண்டலமும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் என்ன இவர் காற்றில் பறந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆய்வு மையத்தை விட்டு பறந்து வெளியில் போகக்கூடாது என்பதற்கு ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க. ஏன்னா இதுலேருந்து அப்படியே பறந்து வெளியில் போய்க்கூடாது. அப்படி வெளியில் போனால் அந்த கயிற்றை பிடிச்சி இழுப்பதன் மூலமாக திரும்ப இந்த இடத்தையே வந்து அடைவார்கள். அதனால் அந்த பாதுகாப்புக்காக அந்த ஒரு கயிறை போட்டு கட்டி வைத்துள்ளார்கள். ஸோ அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் அவர்கள் பணியாற்றுற வீடியோ தான் இது. ஸோ இந்த விண்வெளி ஆய்வு மையம் நம்ம பூமி என்னென்னா ஒரு 90 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சுற்று சுற்றிவிடும்.
அதனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 சுற்று வந்து சுற்றிவிடும். இதனால் அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் இருப்பவர்கள் 16 முறை இந்த சூரிய உதயம் சூரிய மறைவை பார்க்கலாம். அந்த சூரிய உதயவை எப்படி 16 முறை பார்க்கிறார்கள் என்பதற்கான ஒரு வீடியோவும் யூடியூப்பில் வெளியிட்டுள்ளேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் அதில் விளக்கமாக போய் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இதே போல் பார்த்தோம்னா இஸ்ரோவோட இந்த திட்டம் மட்டும் கிடையாது. இந்த உலக நாடுகள்லாம் பல இணைந்து பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி வருகின்றன இந்த விண்வெளி ஆராய்ச்சிகள். இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் காலநிலை மாற்றத்துக்கெலாம் எடுத்தோம்னா நிறையா பயன்படுகிறது. அதாவது முதல்ல விண்வெளிக்கு செல்லும்போது அந்த விண்வெளி வீரர்கள்லாம் கால்சியம் குறைபாடு ஏற்படும். அந்த கால்சியம் குறைபாடை சரி செய்வதற்காக ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கருவி இப்பொழுது எல்லா மருத்துவமனைகளும் பயன்படுத்தப்படுகிறது. முதலில் இந்த சூரிய தகடுகள், அதாவது சோலார் பேனல் என்று சொல்வோம், விண்வெளி ஆராய்ச்சிக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. விண்வெளியில் அங்கே சென்று அங்கே மின்சாரம் தயாரிக்க முடியாது. ஆனால் சூரிய மின்சாரம் சோலார் பேனல் வைத்து அந்த விண்வெளி செயற்கைக்கோள் இதுக்கெல்லாம் மின்சாரம் தயாரித்துள்ளார்கள். அதற்காக சூரிய தகடுகள் பயன்படுத்தப்பட்டது. இப்போ அந்த சூரிய தகடுகள் சோலார் பேனலில் வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் பல இடங்களில் பயன்படுத்த தொடங்கியுள்ளோம். இதனால் நம்ம நிலக்கரி எரித்து கரண்டை உருவாக்குறது தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. அதே போல் விண்வெளியில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பதும் தண்ணீர் கிடைப்பதும் சிரமமாக இருக்குது. அதனால் அதனை மறுசுழற்சி செய்யும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் குறைவான இடத்தில் நிறைவான விவசாயம் என்ற ஆராய்ச்சியும் அங்கே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் வெற்றி அடையும் பட்சத்தில் அந்த திட்டங்களும் பூமியில் செயல்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் காடுகளை அழித்து விவசாயம் செய்தல், இயற்கை வளங்களை சுரண்டுதல், நீர் மேலாண்மை ஆகிய பல துறைகளில் முன்னேற்றம் அடையும். நீர் மறுசுழற்சி, கழிவுநீர் மேலாண்மை ஆகிய விண்வெளி திட்டங்கள் காலநிலை மாற்றத்தால் வளங்கள் குறைவான பகுதியில் செயல்படுத்தப்படும் போது காலநிலை அகதிகள் குறைக்க வழிவகுக்கப்படும். அதேபோல் மனிதனின் நிலவில் குடியேற்ற முடியுமா, செவ்வாய் கிரகத்தில் குடியேற முடியுமா என்ற பல்வேறு ஆராய்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அனைத்து திட்டங்களுமே பூமியின் காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது, நமது தாய்மடியான பூமியை பாதுகாக்க வழிவகுக்க என்ன செய்யலாம் என்பதை உலக நாடுகள் கூட்டாக ஒன்றிணைந்து இந்த காலநிலை மாற்றத்தை சரி செய்ய பூமிக்கு ஏற்படுத்தப்படும் ஆபத்துக்களை தவிர்க்க பல நாடுகளும் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. நாமும் இந்த காலநிலை மாற்றத்தை குறைக்க நாமும் ஏதாவது பங்களிக்கலாம். ஒரு 40 வருடம் வளரும் மரம் 1 டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் திறன் வாய்ந்தது. ஆகையால் நாம் அனைவரும் ஒரு மரத்தை நட்டால் இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைத்து இந்த காலநிலை மாற்றத்தை நாமும் குறைக்க உதவி செய்ய முடியும். இதனால் உலக நாடுகள் அனைத்துமே இந்த காலநிலை மாற்றத்தை சரி செய்ய முயற்சித்து வருகிறார்கள். இந்த காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவித்திட கல்வி திட்டங்கள், விண்வெளி ஆய்வு ஆகியவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆகவே இந்த காலநிலை அறிவியலுக்கும் நாம் அனைத்து இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும். நன்றி, வணக்கம்.